எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பூண்டு சூப்பு இந்த வாய்வு தொல்லைக்கு கிட்னியில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாக இருக்கும். அதுக்கு பூண்டை எடுத்து இந்த மாதிரி துண்டு துண்டாக அது தனித்தனியாக பிச்சு பிச்சு போட்டு தனியாகவே வச்சுருங்க. எப்போவுமே பூண்டு வாங்கிட்டு வந்த உடனே அதை செஞ்சிங்கன்னா நல்லா ஈரமாக இருக்க பூண்டு கூட நல்லா ஒரு 2 3 4 5 நாளில் காஞ்சி நல்லா இதாக வந்துடும். அந்த பூண்டை நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. பூண்டே எனக்கு உரிக்கவே கஷ்டமாக இருக்குனிங்கன்னா அதை எல்லா பூண்டையும் எடுத்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 2 லிட்டர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அந்த வெங்காயத்தை வெட்டி அதில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 20 பூண்டு போட்டுக்கோங்க. இல்லைன்னா சாப்பரில் சாப் பண்ணி அதை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி 200 ml ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த குக்கர் சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு வடிகட்டுறதுல வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வடிகட்டில் எடுத்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு அதை எல்லோரும் எடுத்து சாப்பிடுங்க. வயசானவங்களும் சாப்பிட்லாம், சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி.